Dear students, welcome to Smart Academy Cognizant. இப்போ நாம் 10th சோசியல் புக்கில் இருக்கிற சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பாடங்களுக்கு உண்டான 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம். இதற்கு முன்னாடியே நாம் சோஷியல் கொஸ்டின் பேட்டர்ன் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு அடுத்தது அதை தொடர்ந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வந்து சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய 10th ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தங்களோட படிப்பை மேன்மேலையும் இந்த வீடியோவை பயன்படுத்தி அதிகப்படியான மார்க் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கும் உதவி பண்ணுங்கள். சிவிக்ஸில் நாம் இப்போ வந்து லெசன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதில் பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாட் இஸ் ஏ கான்ஸ்டியூஷன் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு, அதை பற்றி என்னன்னு கேட்குறாங்க. அடுத்தது வாட் இஸ் மீன்டு பை சிட்டிசன்ஷிப்பு, குடியுரிமைன்னா ஒரு நாட்டு, இப்போ நம்ம வந்து இந்திய குடியுரிமை பிரஜைகள். ஸோ அதை பற்றின ஒரு கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். லிஸ்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டீட் பை இந்தியன் கான்ஸ்டியூஷன். நமக்கு இந்திய அரசியல் அமைப்பில் நம்மளோட ரொம்ப ரொம்ப தேவையான அடிப்படை உரிமைகள் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அதை பற்றின கொஷின் அது. அடுத்தது வாட் இஸ் ரிட்டுங்கிறது கோர்ட்டு போடுகிற ஆர்டர்ஸ். ஹேபியஸ் கார்பஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது ஹேபியஸ் கார்பஸ், அதாவது உடனடியாக ஒருத்தரை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க இல்லையா, ஹேபியஸ் கார்பஸ். அது ஆட்கொணர்வு மனு அப்படிம்பாங்க. ரிட்டுனா மனு. அடுத்தது மனு ஆர்டர். 5th கொஸ்டின் வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா. கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா தமிழ், சான்ஸ்கிரிட்டு, தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா அதெல்லாம் இருக்குது. அது எந்தெந்த வருடங்களில் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதும் அதிலே இருக்கும். நீங்கள் அதை கைடில் படிச்சுக்கோங்க. அடுத்தது லிஸ்ட் அவுட் த 3 ஹெட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸு. ஸ்டேட்ஸ்லையும் சென்டர்ஸ்லையும் 3 ஹெட்ஸ் என்னென்ன இருக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் கொஷின் ஆன்சர் கைட்லேயோ உங்களோட ஸ்கூல் மெட்டீரியல்லையோ படிச்சுக்கோங்க. அடுத்தது டீட்டெயில் கொஷினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதுவும் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது ஆல்ரெடி நிறைய கொஷின் பேப்பர்ஸில் வந்தது தான், ஆஃப் இயர்லி ஆனுவல்லாம் வந்தது தான். பாயிண்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்மளோட அடிப்படை உரிமைகள் என்னென்ன. அது பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ரிலீஜனு, ரைட் டு ஃப்ரீடமு, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸு, அப்புறம் ரைட் அகென்ஸ்ட் த எக்ஸ்ப்ளாய்டேஷன், நமக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தாங்கன்னா அதுக்கு எதிர்த்து நம்ம போரிடுற உரிமை, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸு, படிக்கிறதுக்கு உண்டான உரிமைகள், நம்மளோட கலாச்சாரத்தை பின்பற்றுறதுக்கு உண்டான உரிமைகள், இதெல்லாம் வந்திருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் இல்லை, இது நம்மளோட அடிப்படை தேவைகளை புரிஞ்சுக்கிறதுக்காக, நம்ம வாழ்வியல் முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக, சட்டத்தில் என்ன சொல்லின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறது. அடுத்தது யூனிட் 2ல் சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம், இதன் பிரகாரம் நம்ம என்னென்ன கொஸ்டின் வருதுன்னாக்கா பிரீஃப் கொஸ்டின் 2 மார்க்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவ் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட், எப்படி வந்து ஒரு பிரசிடென்ட், ஒரு ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், ஹைகோர்ட்டில் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கணும், அவங்க வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், அப்புறம் ஹைகோர்ட்டில் வந்து அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸு எல்லாம் இருக்குது, குவாலிஃபிகேஷன்ஸு. அது படிச்சுக்கலாம் நீங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ரைட் ஷார்ட் நோட் ஆன் மணி பில். மணி பில் பார்த்தீங்கன்னா இது இந்தியன் கவர்மெண்ட்டு திட்டங்களுக்கு அந்தந்த ஸ்டேட்டில் நடத்துகிற திட்டங்களுக்காக மணி பில் பாஸ் பண்ணுவாங்க, அதாவது அமௌண்ட்டு ரிலீஸ் பண்ணுறது, அது மாதிரியானது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பிரதமரோட டியூட்டிஸ் என்னென்ன, அவரோட அஜெண்டாஸ் என்னென்ன, அவங்க அப்படி அது வந்து எப்படியெல்லாம் வந்து அவர் வந்து மினிஸ்டர்ஸ் சூப்பர்வைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்த லெசன் யூனிட் 3ல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. முன்ன நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோம் யூனிட் 2ல். யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு.
இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். ஏன்னா கவர்னர் தான் ஒரு ஒரு ஸ்டேட்டு, அதாவது மாநிலத்தினோட முதல் மனிதர். ஸோ அவரை பற்றின டீட்டெயிலு, அவருக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அவரோட ஒர்க்கு டியூட்டிஸ் என்னென்ன, அவர் எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம், அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, அதை பற்றி. வாட் இஸ் த கொஸ்டின் நம்பர் 3, வாட் இஸ் த ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் ஆஃப் த ஹைகோர்ட்டு. ஹைகோர்ட்டு தன்னோட வரையறை, எல்லை ஜூரிடிக்ஷனா எல்லை வரையறை, அது எந்த மாதிரிலாம் இருக்கும், அங்கே தன்னோட அதிகாரங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இது கொஸ்டின் நம்பர் 3. அடுத்தது டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா, அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நாங்கள் கொடுத்துருந்தாலும் மற்ற கொஸ்டின்லாம் படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. மற்ற கொஸ்டினை படிச்சுங்க, இந்த இம்பார்ட்டன்ட் போட்டு ஹைலைட் பண்ணி கொடுக்குறத வந்து வெரி எஃபெக்டிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இது கம்பல்சரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான். அடுத்தது டீட்டெயில், வாட் ஆர் த பவர்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். ஒரு ஸ்டேட்னோட, அதாவது மாநிலத்தினோட முதல்வர், அவருக்கு என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பவர்ஸ் இருக்குது, எந்தெந்த மாதிரி டியூட்டிஸ் அவர் பண்ணுற ரெகுலர் டேஸில் அப்படின்றது தான் இது. அடுத்தது யூனிட் 4, அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. நம்ம நாடு வெளிநாடுகளோட எந்த வகையான கொள்கைகளோடு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். அடுத்து வாட் கியூரேஷனில் இது ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபாரின் பாலிசி, அதாவது வெளியுறவு கொள்கை. நம்ம வெளிநாடுக்குள்ளே எந்தெந்த மாதிரியான கொள்கைகளை வச்சுருக்கோம், அதாவது பிஸ்னஸுக்காக, எஜுகேஷனுக்காக அண்டு கல்ச்சர்ஸுக்காக, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படியெல்லாம் நம்ம பாலிசியை டிரைவ் பண்ணி வச்சுருக்கிறோங்கிறது. கொஸ்டின் நம்பர் 3, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டொமஸ்டிக் பாலிசி அண்ட் ஃபாரின் பாலிசி. டொமஸ்டிக் பாலிசினா உள்நாட்டு பாலிசி, உள்நாட்டில் மக்களுக்கு எந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது, அதை எப்படியெல்லாம் சரி பண்ணணும். அதே மாதிரி ஃபாரின் பாலிசினா வெளிநாடுகளில், இந்தியா விட்டு வெளியில் இருக்கிற நாடுகளோட, நம்மளை பக்கத்தில் இருக்கிற நாடுகளோட எப்படியெல்லாம் நம்ம வந்து டிப்ளமோசியாக இருக்கோம், சாங்ஷன்ஸ் எப்படி பண்ணுறோம், அவங்களோட இன்டெலிஜென்ஸை எப்படி ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்றதெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th, லிஸ்ட் எனி 4 கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்சசீலா. இது பஞ்சசீல கொள்கைன்னு சொல்கிறது. தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். இந்த பஞ்சசீல கொள்கை வந்து 5 கொள்கைகளை அடங்கியது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 5 கொள்கைகளில் 4 முக்கியமான கொள்கைகள். பஞ்சசீல் அப்படின்னாவே 5 அப்படின்னு சொல்கிறது. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னா 5. அந்த 5 கொள்கைகள் என்ன அப்படின்றதுல ஒரு 4 மினிமமாக 4 கொள்கைகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மியூச்சுவல் நான் அக்ராஸ்மெண்ட்டு, மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸு, ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட்டு, பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். இந்த மாதிரி 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது 4 ஆன்சர்ஸ் இருக்குது. அடுத்து லிஸ்ட் அவுட் த மெம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் ஆஃப் சார்க்கு. சார்க்கில் பார்த்தீங்கன்னா சார்க்ன்றது ஒரு 8 நாடுகளோட கூட்டமைப்பு. அதில் எந்தெந்த நாடு இருக்குது அப்படின்னாக்கா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், மால்தீவ்ஸு, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இதெல்லாம் இணைஞ்சு தான் சார்க்கு கூட்டமைப்பு, சார்க் கவுன்சில். அடுத்தது ரைட் எ டீட்டெயில்டு நோட் ஆன் நான் அலைன்மெண்ட். டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் யூனிட் 5ல் இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், அதாவது உலகம் பூரா நம்மளோட கொள்கைகள் எப்படி வந்து வச்சுருக்கோம், நம்மளோட பாலிசிஸ் அப்படின்றது. நேம் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது. அது பார்த்தீங்கன்னா நேம் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது, சைனா, நேபாள், பூட்டான் இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது. அது எந்தெந்த திசையில் இருக்குது, எந்த மாதிரி கவரிங்கில் இருக்குது அதை நீ படிச்சுக்கணும். மியான்மர் இருக்குது, ஸ்ரீலங்கா இருக்குது, மால்தீவ்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கொஸ்டின் ஆன்சர் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஈஸியான ரொம்ப ஈஸியான கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மென்ஷன். அடுத்து 3rd கொஸ்டின், மென்ஷன் த மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ். பிரிக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னா அந்த 5 எழுத்துக்களுக்கு உண்டான கண்ட்ரிஸ் அதில் இருக்குது. ரொம்ப ஈஸி. பின்னா என்ன, ஆர்னா என்ன, ஐனா என்ன, சீனா என்ன, எஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். பின்னா பிரேசில், ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சீனா சைனா, எஸ்னா சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 5 நாடுகளோட கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ் கவுன்சில் அல்லது பிரிக்ஸ் கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. தமிழ் மாணவர்களுக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு கண்ட்ரிகள் எவை அப்படின்னு கேள்வி வரும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7,
வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஜப்பான் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், அந்த ஜிம்னு ஷார்ட்கட்டில் சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஜப்பானோட இந்தியன் பீப்புள் இணைஞ்சு ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஸ்டியூட், அது ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ஆஃப் இந்தியன் பீப்புள்ஸ் அதில் வந்து ட்ரெயின் அப் ஆகிருக்கிறாங்க. இப்போ இதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயிலுக்கு சின்ன ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கொஸ்டின் பேப்பரில் வந்தது. டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, ட்ரேஸ் த ரீசன்ஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ் அண்டு ரைட் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். இது பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆஃப் ஏலியில் வந்திருக்கு, 2019 ஆஃப் ஏலியில் வந்திருக்குது, செப்டம்பர் 2020 வந்திருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிரிக்ஸ் கூட்டமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டது, பிரிக்ஸ் கவுன்சில் எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்றது, அதனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அது எங்கெல்லாம் வந்து தங்களோட வரையறைகளை உருவாக்கி இருக்குதுங்கிறது தான். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த லெசன் நம்ம அடுத்த சப்ஜெக்ட் இது போகும் எக்கனாமிக்ஸ். இந்த சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா யூனிட் 1ல் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்டு இட்ஸ் க்ரோத் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்ற லெசன். அதில் பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் கொஸ்டின் பார்த்திங்கன்னா டிஃபைன் நேஷனல் இன்கம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது தேசிய வருமானம், தேசிய வருமானம்னா என்ன அப்படின்ற கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே நம்மளோட நாட்டினோட வருமானம் எவ்வளோ இருக்குதுங்கிறத இது சொல்கிறது. அடுத்து வாட் இஸ் மீன்ட் பை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இது வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு என்னவெல்லாம் செலவு பண்ணுறோம், அது எந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே எந்த நிலப்பரப்பை ஒட்டி அது நடக்குது அப்படிங்கிறத பற்றி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் தமிழில் சொல்கிறதுக்கு காரணம் இந்த வீடியோ வந்து தமிழ் மாணவர்களுக்கும் பயன்படணுங்கிறதுக்காக தான். நம்ம டிஸ்பிளே பண்ணுறது வேணால் இங்கிலீஷ் பேட்டர்ன் புக்காக இருக்கலாம், பட் ஆனால் வந்து நான் தமிழ் அதுக்காக தான் சொல்கிறேன். தமிழ் மாணவர்களும் இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதே கொஸ்டினை நீங்கள் தமிழ் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். கொஸ்டின் நம்பர் 4, வாட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா தலா வருமானம். அது பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம், நம்ம நேஷனல் இன்கமில் இருந்து எவ்வளோ டோட்டல் பாப்புலேஷனை டிவைட் பண்ணால் கிடைக்கிறது பெர் கேபிட்டா. அது ஒரு மனிதனோட தலையில் எவ்வளோ வருமானம் இந்திய வருமானத்தில் உருவாகுது அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஒரு நாட்டினோட வளர்ச்சியை எதை வச்சு குறிப்பாங்க அப்படின்னாக்கா அவர்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் தான். அப்போனா பெர் கேபிட்டா தலை வருமானம் ஜாஸ்தி இருந்தால் அங்கே இருக்கிற மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அது பெர் கேபிட்டா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி வர கொஸ்டின். அடுத்து ஷார்ட் நோட் ஆன் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ். இந்த நான் ஏற்கனவே சொன்ன கொஸ்டின் வந்து பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் நிறையா இருந்தால் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் ஹாப்பினஸ்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பூட்டான் இஸ் த வெரி மோஸ்ட் ஹாப்பினஸ், அதாவது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அதிக பர்சன்டேஜ் இருக்கிற இந்தியா வேர்ல்டுலேயே நம்பர் 1 நாடு. அடுத்தது வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது டீட்டெயில் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா briefly explain various terms associated with the measuring of the நேஷனல் இன்கம் எந்தெந்த வகைகளை நம்ம வந்து கணக்கிடலாம் அப்படிங்கிறது. GNP, GTP, NNP, NDP, பெர் கேபிட்டா இன்கம். அது பெர் கேபிட்டா இன்கம்ங்கிறது ஒரு சோர்ஸு. அடுத்தது பர்சனல் இன்கம்மு, டிஸ்போசல் இன்கம்ங்க பல வகைகளை அதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அடுத்து வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 2 குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேடு. இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சரில் வாட் இஸ் குளோபலைசேஷன். இன்றைக்கி எல்லாமே பிஸ்னஸ் குளோபலைசேஷன். நம்ம வெளிநாடுகள் பொருட்களை நாம் வாங்குகிறோம், நம்ம இந்திய பொருட்களில் வெளிநாட்டுக்காரங்க வாங்குறாங்க. இதுதான் குளோபலைசேஷன், குளோபல் எக்கானமி, அதாவது உலக சந்தை அல்லது உலக பொருளாதாரம் அப்படின்றோம். அடுத்தது அதில் ரைட் த டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷனில் உலக பொருளாதாரத்தின் வகைகள் என்ன அப்படின்னாக்கா RG குளோபலைசேஷனு, ப்ரோட்டோ குளோபலைசேஷனு, மாடர்ன் குளோபலைசேஷன் இருக்குது. அடுத்தது வாட் இஸ் ஃபேர் ட்ரேடு. ஃபேர் ட்ரேடுன்னா என்னன்றதை படிச்சுக்கோங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது ரைட் ஷார்ட் நோட் ஆன் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிம்ஸ். அடுத்து ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீஃப் ஆன்சரில் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் MNCs. இது பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து நிறைய வருஷம் வந்திருக்குது. குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி,
இது ஆனுவல் எக்ஸாம்ஸில் நிறையா வந்திருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சியும் டிஸ்அட்வான்டேஜஸ் எம்என்சியும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. சில டைமில் 2 மார்க்ஸில் வெறும் அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சிஸ் மட்டும் கேட்பாங்க, அல்லது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சிஸ்ன்னு தனியாக கூட கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் உலக பொருளாதாரமயம், இதனால் ஏற்படுகிற சேலஞ்சஸ், அதனால் ஏற்படுகிற சேலஞ்சஸ் என்ன, அது என்னென்ன சேலஞ்சஸாக சந்திக்குது அப்படிங்கிறது. அடுத்தது யூனிட் 3 ஃபுட் செக்யூரிட்டி அண்டு நியூட்ரிஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 4ல் வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன், அதாவது பசுமை புரட்சினால் நம்ம நாடு சந்தித்த பயன்கள் என்னென்ன, அதனால் ஏற்படுத்த விளைவுகள் என்னென்னங்கிறத இது படிப்பு. இது பார்த்திங்கன்னா ஈஸியாக படிக்கலாம். நம்மளோட ஃபுட்டு ப்ரொடக்ஷன் லெவலெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. நம்ம 2ஆம் உலக போருக்கு அப்புறம் நம்ம சுதந்திரத்துக்கு பின்னாடியும் நம்ம நாட்டில் உணவு பற்றாக்குறை நிறையா இருந்தது. வெளிநாடுகள்லேருந்து நம்ம வந்து உணவுகளை வாங்கிட்டு இருந்தோம், உணவுப் பொருட்களை வாங்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து க்ரீன் ரெவல்யூஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆனோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 ரைட் சம் நேம் த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. அது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்லலாம் வந்து மதிய உணவு போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த ஸ்கீமில் தான் வருது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராமு, அப்புறம் வந்து மிட் டே மீல் ப்ரோக்ராமு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 to 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து நம்ம அரசாங்கம் இப்போ கரண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து உணவு அளிக்கிறாங்க, காலையில் டிஃபன் வழங்குறாங்க. அதெல்லாம் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணி எழுதலாம். உங்களோட கைடில் அது இல்லைன்னா கூட ஆட் பண்ணி எழுதலாம். அடுத்தது ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா எலாபரேட் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட ரேஷன் பொருட்கள் இருக்குல்ல, ரேஷன் கடை, அதுதான் பப்ளிக் பிடிஎஸ். இது வந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 சிஸ்டம் அப்படின்னு அவார்டு வாங்கியிருக்கு, நேஷனல் அவார்டெலாம் வாங்கியிருக்குது. இந்தியாவிலேயே ஒரு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தமிழ்நாட்டில் தான் வெரி வெரி பியூரிஃபிகேஷன் அண்டு வெரி வெரி இது எஃபெக்டிவாக நடந்துகிட்ருக்குது. அதை நீங்கள் பற்றி படித்து எழுதலாம். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆன் த பர்ச்சேசிங் பவர் அண்ட் எக்ஸ்பிளைன் தம், அது நீங்கள் படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. யூனிட் 4ல் கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸஸ், நம்ம அரசாங்கம் டேக்ஸஸை பற்றி அந்த மாதிரி கொஸ்டின். டிஃபைன் டேக்ஸ்னா என்ன. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் கிவன் எக்ஸாம்பிள்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸு, அதை பற்றி வரும். அடுத்து அதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, அதாவது சொத்து வரி, வருமான வரி, அப்புறம் கார்பரேட் டேக்ஸ், இதெல்லாம் வரும். இன்டைரக்ட் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பத்திரம் பதிவு பண்ணுறோம் இல்லையா, வீடு நிலங்கள் பத்திரம், அது ஸ்டாம்ப் டியூட்டி. என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே டிக்கெட்ஸு பார்க்க போகிறோம், அதுக்குண்டான என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு. சினிமா போகிறோம், அது உண்டான டேக்ஸஸ்ஸு, அது எல்லாமே வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் த ஷார்ட் நோட் அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றின ஷார்ட் நோட்டு. வாட் இஸ் மீன்டு பை பிளாக் மணி, அதாவது கருப்பு பணம். டேக்ஸ் கட்டாமல் வச்சுருக்கிற பணத்துக்கு பேர் கருப்பு பணம், அதுவும் நீங்கள் படிச்சுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் டேக்ஸ் எவேஷன், அதாவது வரி ஏய்ப்பு. நம்ம ஒரு பொருளுக்கு வரி கட்டணும், இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கு வரி கட்டணும், ஆனால் நம்ம வரி கட்டாமல் இந்த பொருளை விற்றுட்டோவோ இல்லை வாங்கிட்டாவோ அதுக்கு பேர் டேக்ஸ் எவேஷன். இதுவும் நீங்கள் வந்து கொஸ்டின் ஆன்சரில் படிச்சுக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் சம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ். நான் ஏற்கனவே 2 மார்க்ஸ்லேயே சொல்லியிருக்கேன், அதை பற்றின டீட்டெயிலாக அது சொன்னீங்கன்னா போதும். அடுத்து வாட் இஸ் பிளாக் மணி, ரைட் த காசு. பிளாக் மணி பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதனால் ஏற்படுகிற பாதிப்பு, நாட்டுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது அதை பற்றி. அடுத்தது யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா மற்ற கொஷினும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். நம்ம போடுறதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 4 ஷார்ட் ஆன்சரில் மென்ஷன் எனி 3 இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் இன் தமிழ்நாடு தேர் ரோல். அது பாருங்கள், அது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சுங்க. வாட் இஸ் மீட் பை என்டர்பிரனர், தொழில் முனைவோர், அதை பற்றின படிச்சுங்க. வாட் இஸ் என்டர்பிரனர்ஷிப், தொழில் முனைவு இது எந்த தொழில்களை யார் பண்ணுறாங்க, அது எப்படியெல்லாம் உருவாக்கப்படுகிறது அது அப்படின்றது. அப்புறம் கவர்மெண்ட் அதுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி படித்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் ப்ரீஃப் ஆன்சரில் கொஸ்டின் நம்பர் 2 ரைட் அபவுட் த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அதாவது நூல் நூற்பு ஆலைகள், துணி ஆலைகள், இதெல்லாம் வந்து பருத்தி ஆலைகள், இதெல்லாம் எப்படி வந்து
முக்கியமான பங்கு வகிக்குது தொழிலில் அப்படின்றத பற்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்து இதோட நம்ம சோசியல் சீரியஸ் முடியுது. நீங்கள் இதை உங்களுக்கோட மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தி படித்து நீங்கள் பயன்பெறலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 10th ஃப்ரெண்ட்ஸுக்கும் சென்ட் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஹெல்ப்பை அவங்களுக்கு காமிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.